ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை காணும்படி ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த உன்னதமான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தினுடைய 2வது மாதத்தின் கடைசி நாளை வரைக்கும் எங்களை நடத்தி கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உமது கிருபை எங்களோடு கூட இருந்ததற்காய், தேவ பலன் எங்களை நடத்தி வந்ததற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும், எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாகவும் தேவநாம மகிமைக்காகவும் யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 438வது பாடலை பாடுவோம். நீ உனக்கு சொந்தம் அல்லவே மீட்கப்பட்ட பாவி. கீதங்களும் கீர்த்தனைகளும் 438வது பாடலை பாடுவோம். நீ உனக்கு சொந்தமல்லவே மீட்கப்பட்ட பாவி. நீ உனக்கு சொந்தம் அல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ மட்டும் கிறிஸ்துநாதர்க்கே சொந்தம். நீ உனக்கு சொந்தம் அல்லவே. சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, திரு ரத்தம் ரத்தம் திருவிழாவில் அடியுது பாரே. வலிய பரிசத்தால் கொண்டாரே, வான மகிமை உனக்கிவாரே. இந்த நன்றியை மறந்து போனாயோ, இயேசுவை விட்டு எங்கேயாகிலும் மறைந்து திரிவாயோ. சந்ததமுன இதயம் காயமும் சாமி கிறிஸ்தினுடையதல்லவோ. நீ உனக்கு சொந்தமல்லவே. பழைய பாவதாசை வருகுதோ, பசாசின் மேலே பட்சம் உனக்கு திரும்ப வருகுதோ. அழியும் நிமிஷத்தாசை காட்டிய அக்கினி கடல் தள்ளுவாரே. நீ உனக்கு சொந்த அல்லவே. பிழைக்கினும் அவர்க்கே பிழைப்பாயே, உலகை விட்டு பிரினும் அவர்க்கே மரிப்பாயே. உழைத்து மரித்தும் உயிர்த்தராதரின் உயர் பதவியில் என்றும் நிலைப்பாய். நீ உனக்கு சொந்தமல்லவே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எல்லாரும் பரிசுத்தப்படுவதாக. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் நிறைவேறும். சங்கீதம் 51 முறை முறையாக வாசிப்போம். சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது.
இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியர்களும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவே. அப்பொழுது பீடத்தின் மேல் காளைகளை நடைபெறுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நம் விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமையாளருக்கு உட்பவித்து பிறந்தார். பொதுவிழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோர் எழுந்துள்ளார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திற்கு உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையில் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், பாவம் மன்னிப்பும், சரீரம் உயிர்த்தெழுதலும், நித்திய ஜீவனம் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தயவுசெய்து உட்காருங்கள். அறிவிப்பு. இன்று மதியம் 12 மணிக்கு பெண்கள் இயக்க சங்க ஜெப கூடுகை ஆலயத்தில் வைத்து நடைபெறும். பெண்கள் அனைவரும் நீங்கள் கலந்து கொள்ள நினைவுபடுத்துகிறோம். மற்றும் நாளை அதிகாலை 5:30 மணிக்கு மார்ச் மாத வாக்குத்தத்த ஸ்தோத்திர திருவிருந்து ஆராதனை நடைபெறும். தகுந்த ஆயத்தத்தோடு நீங்கள் ஆராதனையிலே பங்கு பெறும்படி உங்களை அன்போடு நினைவுபடுத்துகிறேன். 1ஆம் தேதி இரவு 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் நம்முடைய ஆலயத்தில் முன் இரவு ஜெபம் நடைபெறும். இந்த முன் இரவு ஜெபத்திலையும் நீங்கள் பங்கு பெற நினைவுபடுத்துகிறேன். இந்த நாளில் நாம் தியானத்திற்காக சிறிய ஜெபங்களிலே பேதுரு செய்த ஒரு ஜெபத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 30வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்போம். மத்தேயு 14:30. இந்த வேத பகுதி நாம் அறிந்த ஒரு வேத பகுதி தான். இதிலே பேதுருவினுடைய ஜெபத்தை பார்க்கிறோம். ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று ஒரு மனிதன் கதறுகிறதை பார்க்கிறோம். பேதுருவினுடைய ஒரு சிறிய ஜெபத்தை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இயேசு அங்கே அற்புதம் செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இந்த வேளையிலே அவர் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் தனித்து ஜெபிக்கும்படிக்கு ஒரு பகுதியை தெரிந்தெடுத்து அவர் புறப்பட்டு போகிறார். ஆகவே படகிலே ஏறி கலிலேயா கடலிலே அவர் பிரயாணம் பண்ணி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு அவர் போகிறார். அங்கே போகிற பொழுது இதை கேள்விப்பட்ட ஜனங்கள் அவரை விடாதபடிக்கு பின்தொடர்ந்து அவர் கால்நடையாய் அவருடைய இடத்துல வந்து சேர்ந்து விட்டார்கள். இப்படி இருக்க திரளான ஜனங்களை கண்ட இயேசு அவர்கள் மீது மனதுருகி அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். இந்த நேரத்திலே சாயங்காலமாக மாறிவிட்டது. நேரம் அங்கே இறங்கி கொண்டிருக்க, சூரியன் இறங்கி கொண்டிருக்க, இந்த சீசர்கள் சொல்கிறார்கள், நேரமாகிவிட்டது, நீர் ஏதாவது உணவு கொடுக்க வேண்டும். அவர்கள் இனி போய் தன்னுடைய உணவு கொள்ளும்படிக்கு நீர் அவர்கள் அனுப்பிவிட வேண்டும் என்று கேட்கிற பொழுது அவர்கள் இனி போய் தேட வேண்டுவதில்லை, நீங்களே கொடுங்கள் என்று இயேசு சொன்னார்.
இந்த வேளையில் தான் எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன் மாத்திரமே இருக்கிறது என்று சொல்லி இயேசுவின் இடத்துல கொடுக்கிறார்கள். இயேசுவின் இடத்துல கொண்டு வந்ததை அவர் ஆசீர்வதித்தார். அதை அநேகர் புசித்தார்கள். ஏறக்குறைய 5000 பேர், 5000 புருஷர்கள் புசித்தார்கள் என்று பார்க்கிறோம். 21ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இதிலே ஸ்திரீகளும் வந்திருந்தார்கள், பிள்ளைகளும் வந்திருந்தார்கள் என்று சொல்லி மத்தேயு குறிப்பிடுகிறார். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இனி இந்த சம்பவம் நடைபெற்று முடிக்கிறது. இது முடித்ததும் ஜனங்களை இயேசு அனுப்பி விடுகிறார். அவருடைய வேலைகளுக்கு, அவருடைய வீடுகளுக்கு அனுப்பி வைத்ததும் வந்த நோக்கத்திற்கு திரும்பி வருகிறார். அவர் எதற்கு அங்கே வந்தார்? தனித்து ஜெபிக்கும்படி தான் வந்தார். சுகப்படுத்தும்படிக்கோ இல்லை யாருக்காவது போதகம் பண்ணும்படிக்கோ அவர் வரவில்லை. தனியாய் நான் ஜெபிக்க வேண்டும் என்பதை தான் வந்தார். ஆனால் இந்த சம்பவம் நடந்து விட்டது. ஆனால் இதற்கு பின்பதாக ஜனங்களை அனுப்பிவிட்டு சீசரிடத்திலும் சொல்கிறார், நீங்களும் புறப்பட்டு போங்கள் என்று அவர்களையும் அவர் அனுப்பி விடுகிறார். இவர்கள் எல்லாரும் போகிற நேரத்தில் தான் 23ஆம் வசனத்தில் தான் அவருடைய ஆசை நிறைவேறுகிறது. அவருடைய திட்டம் என, ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறினார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மவுண்ட் ஆஃப் பீட்டிடியூட்ஸ் என்று சொல்லி அவர்கள் கணிக்கிறார்கள். பேரின்ப மலை என்று சொல்லப்படுகிற இந்த பகுதியில் தான் அவர் ஜெபித்திருக்க கூடும் என்றும் சொல்லுகிறார்கள். அர்பேல் என்று சொல்லப்படுகிற மலையும் அதற்கு அருகாமையில் இருக்கிறது, அதிலையும் அவர் ஜெபித்திருக்க கூடும் என்று அங்கே கணிக்கிறார்கள். ஆகவே அவர் தனித்து அவர் இருக்கும்படிக்கு, ஜெபிக்கும்படிக்கு அவர் இந்த சாயங்காலமான வேளையிலே தனிமையாக இருக்கிறார். இப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். சில மணி நேரங்கள் அவர் ஜெபிக்கிறார். அதற்குள்ளாக இந்த படகு எங்கே வந்து விடுது என்றால், அங்கே நடுக்கடலிலே அவர்கள் வந்து சேருகிறார்கள். இப்பொழுது எதிர்காற்று அடிக்கிறது. அங்கே படகுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு நிலை வருகிறது. ஆகவே இரவு 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வருகிறார். தனித்து ஜெபிக்கும்படி போனவர் இப்பொழுது சீஷர்களை தேடி வருகிறார். கடலின் மீது நடந்து வருகிறதை பார்க்கிறார்கள். இப்படி பார்க்கிற பொழுது அவர்கள் பயந்து, அவர்கள் கூச்சலிடுகிறார்கள், கலக்கம் அடைந்த ஆவேசம் என்று சொல்லி அவர்கள் அழுகிறார்கள். இயேசு சொன்னால், பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். உடனே பேதுரு பேச ஆரம்பிக்கிறார், ஆண்டவரே நீர்தான், ஆனால் நீர் கட்டளை கொடும், நானும் உங்களை போல இத கடலின் மீது நான் நடக்க எனக்கு கட்டளை கொடும் என்று கேட்கிறார். இப்படி இருக்கிற பொழுது வா என்று கட்டளை கொடுக்கிறார். கட்டளை பிறந்ததும் படகிலிருந்து கீழே இறங்குகிறார் பேதுரு. இயேசுவை பார்த்து அவருடைய கண்கள் இயேசுவை நோக்கி கொண்டு நடக்கிற வரைக்கும் அவர் அமிழவில்லை. எப்பொழுது தன்னுடைய கண்ணை இயேசுவின் பக்கத்திலிருந்து அவர் விளக்கினாரோ, காற்றையும் அந்த அலறிக் கொண்டிருக்கிற சத்தத்தையும் எப்பொழுது பார்த்தாரோ அப்பொழுது அவர் மூழ்க துவங்கினார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். 30ஆம் வசனத்தை, காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் என்று பார்க்கிறோம். ஆங்கில வேதாகமத்திலே மிகவும் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்பொழுது காற்றையும் இந்த பலத்த காற்றை பார்க்க ஆரம்பித்தானோ அப்பொழுது மூழ்க ஆரம்பித்தான் என்று போடப்பட்டிருக்கு. எப்பொழுது இந்த சூழ்நிலையை பார்த்தானோ அப்பொழுது மூழ்க ஆரம்பித்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எப்பொழுது நம்முடைய கண்கள் இயேசுவின் மீது இருக்கிறதோ அப்பொழுது நம்முடைய பிரயாணத்திலே நம் மகிழ்ச்சியோடு கூட வாழ்க்கை பிரயாணத்தில் ஓட முடியும். எந்த ஒரு சேதமும் நம்மை அணுகுவதில்லை. சுற்றி காற்றுகளும் பலத்த காற்றுகளும் அடித்தாலும், இறைச்சல்கள் கொடுத்தாலும் இது நம்மை மேற்கொள்வதில்லை. ஆனால் எப்போது சூழ்நிலையை நாம் பார்க்கிறோமோ, இப்படி ஆகிவிட்டது, இனி இது எப்படி நடக்கும், இதற்கு வழியே இல்லை என்று சொல்லி இந்த சூழ்நிலைக்கு பக்கமாய் நாம் எப்பொழுது திரும்புகிறோமோ, இயேசுவின் பக்கத்தில் நம்முடைய பார்வையை விளக்குகிறோமோ அப்பொழுது நாம் மூழ்க ஆரம்பிக்கிறோம். ஆகவே இந்த மனிதன் கூட சூழ்நிலையை பார்த்தான், இயேசுவின் பக்கத்திலிருந்து தன்னுடைய பார்வையை விளக்கினான், அவன் மூழ்க ஆரம்பித்தான். உடனே இந்த ஜெபத்தை சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை ரட்சியும், லார்ட் சேவ் மீ என்று சொல்லி அவர் ஒரு கத்துகிறார். அதை பார்க்கிறோம். அவர் தன்னை ரட்சிக்கும்படிக்காக அவர் வேண்டிக் கொள்கிறார். இந்த ரட்சிப்பு என்பது தன்னை காப்பாற்றுவது. ஆங்கிலத்தில் சேவ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும் ரட்சிப்புக்கு. அப்படி என்றால் காப்பாற்றுதல், பாதுகாத்தல் என்று அர்த்தம். ஆகவே இயேசுவினுடைய பெயரையும் சொல்லுகிற பொழுது அவர் தனது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று, அவரை இரட்சகர் என்று வேதத்தை பார்க்கிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார் என்று சொல்லி, காப்பாற்றுவார் என்று சொல்லிதான் அவருக்கு இரட்சகர், சேவியர் என்று சொல்லி அவரை அழைக்கிறார்களே. ஜீசஸ் கிரைஸ்டை சேவியர் என்று சொல்லி அவர்கள் அழைக்கிறார்கள். காரணம், அவர் பாவ
பாவங்களிலிருந்து ஜனங்களை காப்பாற்ற வந்தவர். அழிவிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து ஜனங்களை காப்பாற்றுவதற்காக வந்தவர். பாவம், அக்கிரமம், மீறுதல் இதை செய்தவர்களுக்கு நரக அக்கினி கொடுக்கப்பட்டிருக்கிறது, மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து என் ஜனங்களை நாம் காக்க வேண்டும் என்பதற்காக பாதுகாக்கும்படி வந்தவர் தான் இந்த இயேசு, காப்பாற்றுபவர். அதுதான் இங்கே சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை காப்பாற்றும், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று பேதுரு கதறுகிறார், என்னை காப்பாற்றும் என்று அவர் கதறுகிறார். மத்தேயு 14வது அதிகாரத்திலே அந்த 22ஆம் வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 34ஆம் வசனம் வரைக்கும் இந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 25ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், இந்த அற்புதம் நடந்து முடிந்த பின்பதாக, அந்த 5000 பேரை போஷித்ததற்கு பின்பதாக, இது சாயங்காலம் நேரம் ஆகிறது. கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு மேல் ஆகியிருக்கும். அதுதான் சாயங்காலம் என்று சொல்வார்கள். 5 மணிக்கு மேல் தாண்டுகிறது. ஆகவே எல்லாரையும் அனுப்புகிறார்கள். இதுல அதற்கு பின்பதாய் பார்க்கிறோம், தனித்து ஜெபிக்கும்படி. அதற்கு பின்பதாக தான் அவர் மலையில ஏறுகிறார். ஆகவே அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே போகிறது. எதிர்காற்றாக இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இப்பொழுது இரவு வந்து விட்டது. இயேசு எங்கதான் இருக்கிறார் என்றால், அவர் தனித்து இருக்கிறார். மலையிலே அவர் தனித்து இருக்கிறார், ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இவர்கள் சாயங்காலமே புறப்பட்டு விட்டார்கள். கடலுக்குள்ளே, கலிலேய கடலுக்குள்ளே இவர்கள் சாயங்காலமே புறப்பட்டு விட்டார்கள். ஆனால் போய்கொண்டிருக்கிறார்கள். இயேசு இங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இரவிலே 4ஆம் ஜாமத்திலே என்று பார்க்கிறோம். 4 ஜாமங்களாக பிரிப்பார்கள் இரவை. 6 மணி முதல், காலை 6 மணி முதல் இரவு 6 மணி வரைக்கும் தான் அவர்களுக்கு பகல் நேரம் யூதர்களுக்கு. ஆகவே இந்த ரோம கடிகார நேரம், ரோமர்களுடைய நேரத்தின்படி இரவை 4 ஜாமமாக பிரிப்பார்கள். ரோமன் வாட்ச் டைம் என்று சொல்வார்கள், ரோமர் பாதுகாப்பு நேரம். ஏனென்றால் அது 4 பிரிவா இருக்கும். இரவுக்குள்ளாக 4 பேர் பாதுகாவலர்கள் மாறுவார்கள். அந்த 4 நேரத்தை குறிப்பதற்காக தான் ரோமன் வாட்ச் டைம் என்று சொல்வார்கள். அதுல முதல் ஜாமம் எப்பொழுது ஆரம்பிக்கும் என்றால் 6 மணிக்கு சாயங்காலம் ஆரம்பிக்கும். அந்த பகல் நேரம் 6 to 6 முடிந்ததும் சாயங்காலத்திலே முதல் மனிதன் வருவார் பாதுகாவலுக்கு. முதல் ஜாமம் 6 மணி முதல் 8 மணி வரைக்கும், ஒரு 2 மணி நேரம். அதற்கு அடுத்ததாக 9 மணிக்கு அடுத்த ஒருவர் மாறுவார். 9 மணி முதல் 11:59 வரைக்கும் அவர் இருப்பார். 12ஆம் மணிக்கு 3வது ஜாமம், 12 மணி முதல் 2 மணி வரைக்கும், 2:59 வரைக்கும் அந்த மனிதர் இருப்பார். 4ஆம் ஜாமம் என்பது அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரைக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. விடியக்கூடிய ஒரு நேரம், விடிகிற அதற்கு முன்பதாக உள்ள ஒரு நேரம். இந்த 4ஆம் ஜாமம் முடிந்த பின்பதாக என்ன வரும் என்றால், 1ஆம் மணி நேரம் வந்துவிடும். காலை 6 மணி அவர்களுக்கு விடிந்துவிடும். 6 மணி முதல் 7 மணி வரைக்கும், அதான் 1ஆம் மணி நேரம் வந்துவிடும். ஆகவே இந்த கடைசி நேரத்தில் இரவு முழுவதும் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிகாலை 3 மணிக்கு அவர்கள் சாயங்காலமே புறப்பட்டார்கள் என்று நாம் அங்கே பார்க்கலாம். ஆனால் இயேசு தனித்து இரவு முழுவதும் ஜெபித்து விட்டு இந்த அதிகாலை நேரத்திலே அவர்களை தேடி வருகிறார். அதிகாலை நேரம் என்பது தூக்கத்தின் நேரமாகவும் அல்லது ஒருவேளை அசதியான நேரங்களாக இருக்கும். அவர்கள் பாருங்கள், முந்தின இரவு சாயங்காலத்தில் என்ன செய்தார்கள்? 5000 பேருக்கு போஷிப்பதற்கு அவர்கள் ஊழியம் செய்தார்கள். ஒருவேளை சிறிய கூட்டத்திற்கு ஊழியம் செய்வது நாம் செய்து கொள்ளலாம். அதில் கிட்டத்தட்ட 5000 புருஷர்கள் என்பதும் இன்னும் ஸ்திரீகளும் பெண்களும் இருக்கிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை எல்லாருக்கும் அமர செய்து எல்லாருக்கும் உணவு கொடுத்து, அது ஒரு சமமான இடம் அல்ல, ஒரு மலை இடம். அந்த மலையில எல்லாரையும் அமர வைத்து அவர்களுக்கு வேண்டிய உணவை கொடுத்து இன்னும் மீதியான துணிக்கைகள் எல்லாம் எடுத்து ஒரு மிகுந்த களைத்து போன நிலையில் தான் இந்த சீஷர்கள் இருக்கிறார்கள். 4ஆம் ஜாமத்திலே இந்த களைத்து போய் இருக்கிற சீஷர்களை தான் இயேசு தேடி வருகிறார். கடலின் மீது நடந்து வருகிறார். அது எதை குறிக்கிறது என்றால், நான் சர்வ வல்லமை உள்ளவர், என்னால் கூடாதது ஒன்று இல்லை என்பதை அங்கு குறிக்கிறது. இவர்கள் கலங்கி கொண்டு போகிறார்கள். அவர் தண்ணீரின் மீது அவர் நடந்து வருகிறார். இவர்கள் எல்லாரும் தூக்கத்தில் இருந்தவர்கள் கலங்கி பயப்படுகிறார்கள். அப்பொழுதுதான் இயேசு அவரோடு பேசுகிறார், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று அவர்களிடத்தில் பேசுகிறார். அதுக்கு பின்பதாகத்தான் இவர் பேதுருவும் தன்னுடைய பதிலை சொல்லுகிறார். அப்படி என்றால் நானும் வருகிறேன் என்று சொல்லுகிறார். அதே போல் அவரும் வருகிறார். சூழ்நிலையை பார்த்தால் தண்ணீருக்குள் அவர் மூழ்க ஆரம்பிக்கிறதை நாம் அங்கே பார்க்கலாம். பகல் பொழுதிலே காலை 6 மணி முதல் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் இந்த 1 மணி நேரம் இந்த யூதர்களுக்கு. இதில் தான் காலையில் 7 மணிக்கு தான் அது 1ஆம் மணி வேலை என்று பார்க்கிறோம். 8 மணிக்கு 2ஆம் மணி வேலை, 3ஆம் மணி வேலை, 9 மணிக்கு, 12ஆம் மணிக்கு தான் 6ஆம் மணி வேலை. நம் வேதத்திலே பார்த்திருக்கிறோம், 6ஆம் மணி வேலை பார்க்கிறோம். இந்த 9ஆம் மணி வேலை என்பது மதியம் 3 மணிக்கு. ஆகவே தான் இந்த மும்மணி தியானம் மத்தேயு 27:45 பார்க்கிறோம். 6ஆம் மணி வேலை முதல்
9ஆம் மணி வேலை வரைக்கும் காரிருள் பூமியை மூடியிருந்தது என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த நேரத்தில் தான் 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் நாம் தியானமாக மும்மணி தியான ஆராதனைகளை நாம் நடத்துகிறோம். சிலுவை பாடுகளோடு கூட நாம் பார்க்கிறோம். அது 3 சுவிசேஷகர்கள் எழுதியிருக்கிறார்கள். மார்க் 15:31 எழுதியிருக்கிறார், லூக்கா 23:44 எழுதியிருக்கிறார். இந்த 3 மணி நேரங்கள் அந்தகாரப்பட்டிருந்ததாக எழுதியிருக்கிறார்கள். இந்த 9ஆம் மணி வேளை மதியம் 3 மணிக்கு தான் என்ன நடைபெறுகிறது? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பேதுருவும் யோவானும் அவர்கள் தேவாலயத்திற்கு போகிறார்கள். தேவாலயத்திற்கு போகிற ஒரு நேரமாகவும் அந்த அற்புதங்கள் நடக்கிறதையும் பார்க்கிறோம். இதை 10ஆவது அதிகாரத்திலே 3ஆம் வசனம் போல் அப்போஸ்தலர் 10:3 இந்த 9ஆம் மணி வேளையில் தான், இது ஜெப வேளையில் தான் இந்த கொர்நேலியு ஒரு தரிசனத்தை பிரத்யட்சமாய் பார்க்கிறதை நாம் பார்க்கலாம். ஆகவே இந்த சம்பவத்துக்கு நாம் வருகிற பொழுது 4ஆம் சாமத்திலே விடியற் காலத்திலே இந்த 3 மணி அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரைக்கும் உள்ள இந்த காலகட்டத்திலே தான் இந்த சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு பின்பதாக நாம் அங்கே பார்த்து கொண்டிருக்கிற பொழுது இது எங்கே நடைபெறுகிறது என்றால் கலிலேயா கடலினுடைய மேற்கு பகுதி. கலிலேயா சுற்றிலும் அங்கே ஊர்கள் உண்டு. கலிலேயா சுற்றி கப்பர்நகோம் இருக்கிறது, இன்னும் கோராசிம் இருக்கிறது, கெனேசரேத் இருக்கிறது, திபேரியா இருக்கிறது, இன்னும் பெத்சாயிதா, இப்படிப்பட்ட எல்லா பட்டணங்களும் சுற்றி தான் இருக்கிறது கலிலேயா கடலை சுற்றி. ஆகவே இந்த கடலை கடற்கும்படிதான் அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். இதிலே தான் இயேசு அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். நான் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதையும், சீஷர்களுக்கு என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதையும் இந்த சீஷர்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். அதுக்கு பின்பு தொடர்ச்சியை பார்த்தால் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். மத்தேயு இதே போல ஒரு சம்பவம் ஏற்கனவே நடைபெறுகிறது. அவர் சீஷர்களோடு கூட பிரயாணம் பண்ணுகிற பொழுது அங்கே அவர்கள் நித்திரை செய்து கொண்டிருக்கிற பொழுது காற்றையும் கடலையும் கண்டு அவர்கள் அஞ்சுகிறார்கள். அதுவும் இதே இடத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவம் தான். கலிலேயாவிலே நடந்த இந்த கடலில் நடந்த ஒரு சம்பவம் தான். கடலையும் காற்றையும் அவர் அதட்டி தம்மை வர்ம வல்மை உள்ளவராக காண்பித்தார். ஆனாலும் மீண்டுமாய் இதே கடலிலே கர்த்தர் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியத்தை பார்க்கிறோம். இந்த வேளையில் தான் பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே என்னை காப்பாற்றும், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி. கர்த்தர் நம்மை எதிலிருந்தெல்லாம் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார் என்றால் நம்மை பாவங்களில் இருந்து ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 6ஆவது அதிகாரம் 6வது சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 6:4. என் ஆத்துமாவை விடுவியும், என்னுடைய நீதி நிமித்தமாய் அல்ல, கிருபையினாலே என் ஆத்துமாவை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்ளும், என் பாவத்திலிருந்து என்னை பாதுகாத்திருளும், என்னை காப்பாற்றும் என்று இங்கே பார்க்கிறோம். 31ஆம் சங்கீதம் 16வது வசனத்திலே நாம் பார்த்தால் 31ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். பாவிகள் மீது இருக்கிற தேவ கிருபை அளவற்றது. அந்த கிருபையினாலே எங்களை ரட்சியும். பாவம் செய்து நாங்கள் இடறி இருக்கலாம், உமக்கு விரோதமாய் நாங்கள் தவறுகள் செய்து விலகி இருக்கலாம். ஆண்டவரே எங்களை ரட்சியும், ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று தாவீது எழுதுகிறதை பார்க்கிறோம். 69வது சங்கீதத்தின் முதல் வசனத்திலே தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. இந்த உலகத்தின் பாவங்கள், கடல் போன்ற இந்த உலகத்தின் பாவங்கள் என் ஆத்துமா மட்டும் நெருங்கி என்னை மூழ்கடிக்கிற அளவுக்கு வெள்ளங்கள் போல வருகிறது. ஆண்டவரே என்னை காப்பாற்றும், இந்த பாவத்திற்குள் நான் மூழ்கி விடாதபடி, இந்த பாவத்தில் நான் இடறி விடாதபடி பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யும் என்று எழுதுகிறார். 86வது சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 86. என் ஆத்துமாவை காத்தருளும், நான் பக்தி உள்ளவன், நான் ஜெபிக்கிறவன், வேதம் வாசிக்க விரும்புகிறவன், பரிசுத்தமாய் வாழ விரும்புகிற ஒரு பக்தி உள்ளவன். என் தேவனே, நான் உம்மையே நம்பி இருக்கிறேன், உமது அடியேனை நீர் ரட்சியும், நீர் பாதுகாத்தருளும், பாவத்திலிருந்து என்னை மீட்டுக் கொள்ளும், என்னை ரட்சியும் என்று அவர் சொல்லுகிறார். யோவான் 5வது அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 5:14. இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது உனக்கு வராதபடி நீ பாவம் செய்யாதே என்றார். பாவத்திலிருந்து நம்மை மீட்கிற தேவனா இருக்கிறார். ஆனாலும் ஒரு வார்த்தையை சொல்கிறார், நீ போ, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே, அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடிக்கு
நீ இனி பாவம் செய்யாதே என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். விடுதலை கொடுக்கிற தேவன் தான், அற்புதம் செய்கிற தேவன் தான், நம்மை பாவத்திலிருந்து காப்பாற்றுகிறார். ஆனாலும் ஒரு வார்த்தை நம்மோடு கூட பேசுகிறார், இனி பாவம் செய்யாதே. உன்னை மீட்கிற தேவன் நான், உன்னை அழிவிலிருந்து காப்பாற்றுகிற தேவன் நான், நரக ஆக்கினியிலிருந்து உன்னை விடுதலை செய்கிறவன் நான். ஆனாலும் இது கிருபையை போக்கடிக்காதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்று அவர் சொல்ற 8ஆம் அதிகாரத்திலே யோவான் 8:11 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றால் இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே, உன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டேன். அங்கே பார்க்கிறோம், எல்லாரும் கல் எறியும்படிக்கு குற்றம் சாட்டி நிற்கிறார்கள், எல்லாரும் போய்விட்டார்கள், அவர்கள் பாவிகள், ஆகவே போய்விட்டார்கள். நானும் உன்னை ஆக்கினைக்கு தீர்க்காதபடி உன் பாவங்களில் இருந்து உன்னை காப்பாற்றுகிறேன், உன் பாவங்களிலிருந்து உனக்கு மீட்பை கட்டளையிடுகிறேன், நீ போ, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே, இனி கர்த்தருடைய வழிகளிலே பிடித்துக்கொள். சூழ்நிலையை பார்த்து விழுந்து போனார் பேதுரு, விழுந்தது ஓகே, இனி இருக்கட்டும், ஆனால் இதற்கு அப்புறமாய் இது நீ விழாதபடிக்கு, மீண்டும் இந்த உலகத்தை பார்க்காதபடிக்கு, மீண்டும் சூழ்நிலை பார்க்காதபடிக்கு என்னை நோக்கி வா, நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். முதலாவது அவர் பாவத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார். இரண்டாவதாக பிசாசினுடைய அக்கிரமங்களிலிருந்து, கிரியைகளிலிருந்து, நம்மை சத்துருவில் அழிவிலிருந்து நம்மை காக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 140 முதலாம் வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தாவே பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி இரட்சியும். மனிதர்கள் மூலமாய் பிசாசு அநேக போராட்டங்களை கொண்டு நமக்கு மேற்கொள்ள முயற்சி செய்யலாம். ஆனால் இங்க தாவீதுடைய ஜெபம் எப்படியா இருக்கிறது? பொல்லாத மனுஷருக்கு என்னை தப்புவியும், கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி இரட்சியும், என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என்னை காப்பாற்றும். இந்த பிசாசு கொண்டு வருகிற காரியங்களுக்கு நான் சிக்கிக் கொள்ளாதபடி என்னை காத்துள்ளும் என்று சொல்கிறார். அதே அதிகாரத்தில் 4ஆம் வசனம், பார்க்கிறோம், கர்த்தாவே துன்மார்க்கனுடைய கைக்கு என்னை விலக்கி, என்னை நீங்களாக்கி, கொடியவனுக்கு என்னை விலக்கி இரட்சியும், அவர்கள் என் நடையை கவிழ்க்க பார்க்கிறார்கள். பிசாசு எத்தனம் செய்கிறார், எப்பொழுது இவனை கவிழ்க்கலாம் என்று சொல்லி, பரிசுத்த குறைச்சலை எப்பொழுது உண்டு பண்ணலாம் என்று சொல்லி என்னை கவிழ்க்க பிசாசு எதிர்நோக்கி இருக்கிறார். எப்பொழுது வேதத்தை இவனிடத்தில் நீக்கி விடலாம், எப்போதும் வேதத்தை வாசித்துக் கொண்டே இருக்கிற இதை எப்படி நான் விலக்கிக் கொள்ளலாம், எப்போதும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிற எப்படி நான் மாற்றலாம் என்று பிசாசு எப்போதும் பிரயத்தனம் செய்து கொண்டே இருக்கிறார், முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். ஆனாலும் கர்த்தாவே என்னை மேற்கொள்ள ஒட்டாதிரும், என்னை இரட்சியும், என்னை கவிழ்க்க பார்க்கிறார்கள், என்னை இரட்சியும் ஆண்டவரே, என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள், நான் பரிசுத்தமாய் நடந்து வருகிறேன், இன்னும் உடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்து நடந்து வருகிறேன், என்னுடைய நடையை கவிழ்க்க பார்க்கிற இந்த பிசாசின் கிரிகளில் இருந்து என்னை காப்பாற்றும் என்று அங்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். இது 59ஆம் சங்கீதத்தில், சங்கீதம் 51 2வது வசனம், அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து இரத்த பிரியனான மனுஷனுக்கு என்னை விலக்கி இரட்சியும். அவர்களை அழிந்து போகிற காரியங்களை செய்து கொண்டிருக்கிற இந்த அக்கிரமக்காரருக்கு என்னை இரட்சியும், அவர்களிலிருந்து என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த பிசாசு கொண்டு வருகிற எல்லா முயற்சிகள் மூலமாய் நான் மற்ற உலகத்தோடு கூட ஓடிவிடாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ, உம்மை மாத்திரம் நான் நோக்கி வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று அங்கு எழுதுகிறதை பார்க்க நம்முடைய ஜெபங்களும் இப்படியா இருக்க வேண்டும். ஆண்டவரே என்னை இரட்சியும், ஆண்டவரே என்னை பாதுகாத்தருளும், மாயைக்கும் இந்த உலகத்தின் பாவங்களுக்கும் பிசாசின் முயற்சிகளுக்கும் என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். உன்னத பாட்டு 4வது அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டு 4:12, என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், வேலியை போடாத ஒரு அடைக்கப்படாத திறந்த வாசலை அல்ல, ஒரு அடைக்கப்பட்ட தோட்டமாய் நாம் இருக்க வேண்டும். பிசாசின் கிரிகள் நம்மை அணுகாதபடி வேலி அடைக்கப்பட்ட ஒரு அடைக்கப்பட்ட ஒரு தோட்டமாய் நாம் இருக்க வேண்டும். மறைவு கட்டப்பட்ட நீர் ஊற்று, எல்லாம் மேற்கொள்ளாதபடிக்கு, எல்லாம் கலந்து மாசுபடுத்தாதபடிக்கு மறைவு கட்டப்பட்டதாய் இருக்கிற ஒரு நீர் ஊற்றாய் இருக்க வேண்டும். அடுத்ததாக முத்திரிக்கப்பட்ட கிணறு, எல்லாரும் பயன்படுத்தி கொண்டிருக்கிற, எல்லாரும் பேசி தீட்டுப்படுத்துகிற ஒரு காரியம் அல்ல, முத்திரிக்கப்பட்ட ஒரு கிணறாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும். மறைவு கட்டப்பட்டதாய்
அடைக்கப்பட்டதாய் முத்திரிக்கப்பட்டதாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த எல்லா உலகத்தின் மாயைகளும் உலகத்தின் அசுத்தங்களும் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே என்னை இதிலிருந்து விலக்கி ரட்சியும். பேதுருவின் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுத்தார். அவரை தூக்கி வெளியே எடுத்தார். தேவன் நம்மை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். எரேமியா 2வது அதிகாரம் 27வது வசனம். எரேமியா 2:27. நம்முடைய தேவன் ஆபத்திலே நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆபத்திலே நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவராக இருக்கிறார். இக்கட்டிலே நமக்கு உதவி செய்கிற தேவன் அவர் ஒருவரை. மனுஷன் எல்லாம் ஓடி போகலாம், சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகலாம், கைவிடப்பட்ட நிலைமைக்குள் நாம் இருக்கலாம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? இக்கட்டிலே நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். வசனம் அதுதான் சொல்கிறது. அவர் இக்கட்டிலே எல்லாரும் முதுகை காட்டி முகத்தை அல்ல, உதவி செய்கிற கரத்தை அல்ல, முதுகை காட்டி தங்களுடைய காரியங்களை எல்லாம் விட்டு கைவிட்டு ஓடி போனார்கள். ஆனால் ஆபத்து காலத்திலே எங்களை ரட்சியும் என்று சொல்கிறார்கள். கர்த்தாவே நீர் என்னை ரட்சியும், நீர் எங்களை ஆபத்திலிருந்து எங்களை வீண்களாக்கி ரட்சித்தருளும் என்று. சங்கீதம் 20வது சங்கீதம் 9ஆம் வசனம். சங்கீதம் 20:9. கர்த்தாவே எங்களை பாதுகாத்தருளும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே, ஆபத்து நாட்களிலே, எங்களுக்கு சோதனைகள் வருகிற பொழுது, நாங்கள் இக்கட்டான வழியிலே நடந்து போகிற பொழுது, கர்த்தாவே சொல்லி கூப்பிடுகிற நாளிலே தேவாதி தேவன், ராஜாதி ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக, எங்களை விடுவிப்பாராக, எங்களுக்கு உதவி செய்வாராக என்று அவர் வேண்டுகிறதை பார்க்கிறோம். அதே 22வது சங்கீதத்திலே 21ஆம் வசனம். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகள் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். மோசமான ஆபத்தான இருக்கிற நிலையில் இருக்கிற போது எனக்கு செவி கொடுத்தீரே, இப்பொழுதும் நான் சிங்கத்தின் வாயில் இருக்கிறேன், என்னை ரட்சியும் என்று அங்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை பல இக்கட்டுகளை தாண்டி வந்தோம், பல போராட்டங்களை நாம் தாண்டி வந்தோம், எவ்வளவோ முடியாத நிலைமையும் கர்த்தர் நம்மை தாண்டி வர கிருபை செய்தார். காண்டாமிருகங்களின் கொம்பில் இருக்கிற பொழுது நமக்கு செவி கொடுத்து அருளினார். யாரும் உதவி செய்ய முடியாத இக்கட்டிலும் கூட அவர் நமக்கு செவி கொடுத்தார். இன்னும் எப்படி கேட்க வேண்டும்? சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை ரட்சியும். இனியும் இந்த உலகத்தினுடைய போராட்டங்களில் இருந்து, எங்களை இக்கட்டு ஆபத்திலிருந்து எங்களை நீரே ரட்சியும் என்று நாம் வேண்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். 109ஆம் சங்கீதம், கடைசியாய் சங்கீதம் 109 26வது வசனம். சகாயம் பண்ணும், எனக்கு உதவி செய்யும் என் தேவனாகிய கர்த்தாவே, இக்கட்டில் இருக்கிற எங்களுக்கு சகாயம் பண்ணும், நெடுநாளா இந்த காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற எங்களுக்கு சகாயம் பண்ணும், உமது கிருபையின்படி எங்களை காப்பாற்றும் என்று அவர் தாவீது வேதத்தில் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். தாவீதினுடைய ஜெபமும் பேதுருவினுடைய ஜெபமும் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, பாவங்களில் விழுந்து போகாதபடி எங்களை காப்பாற்றும், உலக மனிதர்கள் பிசாசின் தந்திரங்கள் எங்களை மேற்கொள்ளாதபடி எங்களை காப்பாற்றும், இக்கட்டில் இருந்து எங்களை காப்பாற்றும் என்று கர்த்தரை மாத்திரம் நாம் பிடித்துக் கொள்வோம். பேதுருவின் பார்வைகள் இயேசுவின் மீது இருக்கும் வரைக்கும் கடலும் காற்றும் இறைகிற அலைகளும் அந்த இறைச்சலும் மேற்கொள்ளவில்லை. எப்பொழுது பேதுருவின் பார்வை இயேசுவின் இடத்திலிருந்து விலக்கிறானோ அப்பொழுதே மூழ்க துவங்கினார். உங்களுடைய பார்வைகள் இயேசுவின் மீது இருக்கட்டும். நீர் எங்களை காப்பாற்றும், நீர் எங்களை ரட்சியும், நீர் எங்களை வழி நடத்தும். பாவமாக இருக்கலாம், உலகத்தின் ஆசமோசமாக இருக்கலாம், ஆபத்து நேரங்களாக இருக்கலாம், நீரே எங்களை ரட்சியும், நீரே எங்களை வழி நடத்தும் என்று என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உங்கள் பார்வை கர்த்தரை நோக்கி இருக்கட்டும், இயேசுவை நோக்கி இருக்கட்டும். அவர் நமக்காய் சிலுவையிலே அடிக்கப்பட்டு விடுதலை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். உங்கள் பார்வை கர்த்தர் மீது இருக்கட்டும். அவர் நம்மை பலப்படுத்தி பாதுகாத்து ரட்சித்து பாவங்களிலும் பிசாசின் பிடிகளிலும் இருந்து பலவீனத்திலும் ஆபத்து நேரத்திலும் இருந்து அவர் விடுவித்து நடத்துவாராக. ஆமென். தலைகளை தாண்டி ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் தியானித்த பிரகாரமாய் கர்த்தாவே எங்களை ரட்சியும் என்று, ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று பேதுரு கேட்டது போல நாங்களும் கேட்கிறோம். கர்த்தாவே எங்களை ரட்சித்தருளும். இக்கட்ட நேரத்தில் கர்த்தரிடத்திலிருந்து தன்னுடைய பார்வையை விலக்கி சூழ்நிலைக்கு நேராய் திரும்பி பார்த்த பொழுது பேதுரு ஆண்டவரை மூழ்க ஆரம்பித்தார். பேதுரு அமிழ துவங்கினார். ஆண்டவரே, அதே போல நாங்களும் இயேசுவை விட்டுவிட்டு, அவருடைய வார்த்தையை விட்டுவிட்டு, இயேசுவை தேடுவதை விட்டுவிட்டு நாங்கள் உலகத்தை நோக்கி பார்க்கலாம். உலகம் இப்படி இருக்கிறதே, இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, இப்படி காரியம் மாறி போனதே என்று சொல்லி சூழ்நிலையை குறித்து நாங்கள் கண்ணீர் வடிக்கலாம்.
ஆண்டவரே சூழ்நிலையை பார்ப்போம், ஆனால் நாங்கள் அவிழ்ந்து போவோம். காற்றினாலும் ஆண்டவரே பலத்த இறைச்சலினாலும் நாங்கள் மூழ்கடிக்கப்பட்டு போவோம். இயேசுவின் மீது எங்கள் பார்வையை வைக்க உதவி செய்யும். என்ன நடந்தாலும், என்ன நேர்ந்தாலும், என்ன பலவீனங்கள் மேற்கொண்டிருந்தாலும் கர்த்தர் எங்களை காப்பாற்றுவார். அவர் எங்களை விடுவிப்பார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். கடலையும் காற்றையும் அதட்டினவர். தண்ணீர்கள் மீது நடந்து வந்த தேவன் அவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை விசுவாசித்து உம்மீது எங்கள் பார்வையை நம்பிக்கை வைக்க ஆண்டவர் கிருபை செய்யும். உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அவிசுவாசிகளே என்று சொல்லி சொன்னீர். நாங்களும் அப்படிதான் இருக்கிறோம் ஆண்டவரே. பேதுருவையும் சீஷர்களையும் பார்த்து அவிசுவாசியே என்று சொன்னது போல ஆண்டவரே எங்களையும் குறித்து நாங்களும் அப்படிதான் இருக்கிறோம். கர்த்தரை விசுவாசிக்காதவர்களாய் எவ்வளவு சூழ்நிலைகள் வருகிற பொழுது ஐயோ இப்படி நடந்து விட்டதே என்று சொல்லி சூழ்நிலையை தான் பார்க்கிறோம். கர்த்தரை தேடுவதில்லை. கர்த்தரை முதலாவது பார்க்கிறதில்லை. எல்லாம் முடிந்தது என்று சொன்ன பிறகுதான் கர்த்தரை தேடுகிறோம். அப்படியல்ல ஆண்டவரே, இப்போதும் எங்கள் பார்வை உம்மீது இருக்கட்டும். இயேசுவின் மீது எங்கள் நம்பிக்கை இருக்கட்டும். என்ன நடந்தாலும் என்ன செய்தாலும் நாங்கள் நல்லதோ தீமையோ கர்த்தரையே நாங்கள் சார்ந்து நடக்க கிருபை தாரும். பாவத்தில் விழுந்திருக்கலாம். அக்கிரமத்தினாலே நாங்கள் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். எங்களை ரட்சியும் கர்த்தாவே. எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க ஒருவராலே கூடும். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று வசனம் சொன்ன பிரகாரமாய் எங்களுடைய பாவங்களை நீக்கி எங்களை ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்த தேவன். எங்கள் பாவங்களை எல்லாம் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்கள் சத்துருக்கள் நாங்கள் அழிந்து போக வேண்டும். எங்கள் பாதைகளை ஆண்டவரே கவிழ்த்து போட வேண்டும் என்று செய்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே வாய்க்காதே போக பண்ணுவீராக. எங்களை ஆண்டவரே பரிசுத்த வாழ்க்கையில் நடக்கத்தக்கதாய் எங்களுக்கு ஆண்டவர் கிருபை செய்யுங்க. நாங்கள் பரிசுத்தத்தோடு, உண்மையோடு, உத்தமத்தோடு நாங்கள் பணி செய்கிற இடத்திலும் நாங்கள் வாழுகிற இடத்திலும் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழத்தக்கதாய் எங்களை கர்த்தர் நீர் ரட்சிப்பீராக. எங்களுக்கு விரோதமாய் வருகிற பிசாசின் தந்திரங்களை நாங்கள் மேற்கொள்வதற்கு உதவி செய்யும். அதினின்று எங்களை ரட்சிப்பீராக. ஆண்டவரே, ஆபத்து நாளிலே எங்களுக்கு சகாயம் செய்கிறவர், எங்களுக்கு உதவி செய்கிறவர், செவி கொடுக்கிறவர் நீர் ஒருவரை ஆண்டவரே. உலக மனிதர்கள் ஆண்டவரே முகத்தை அல்ல முதுகை காட்டி நின்றார்கள். ஆனால் நீர் ஆண்டவரை அணைத்துக் கொள்கிறவர். கூப்பிட்ட சத்தத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுத்தரவு அருளி செய்து உனக்கு அறியாத வெட்டாதமான பெரிய காரியங்கள் அறிவிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமை உள்ளவர். உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆபத்துகள், இன்னல்கள், கஷ்டங்களில் இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளும் கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் மீது எங்கள் பார்வை இருக்கட்டும் ஆண்டவரே. வாழ்க்கை பிரயாணத்திலே மூழ்காதபடிக்கு இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து வாழ கிருபை செய்யுங்க. உமக்கே மகிமை உண்டாகட்டும். நம்மை தாழ்த்தி தருகிறோம். இந்த இரண்டாவது வருடத்திலும் 2வது மாதத்திலும் கடைசி நாள் வரைக்கும் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாளை தினத்திலும் புதிய மாதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செய்ய போகிறீர். ஸ்தோத்திரம். எல்லா நன்மைகளிலும் உங்களை நிரப்புவீராக. இந்த கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த நாளின் பணிகளில் கர்த்தருடைய கூட இருக்கட்டும். பிரயாணங்களில் வாய்க்கப்படுங்க. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. எல்லா வேலைகளுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தல்லுங்க. இந்த கிருபை எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். ஆலயத்தின் கட்டுமான பணியிலும் இன்று நடைபெறுகிற பணியும் இந்த கரைகளை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் வேலை எடுத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இந்த கிருபை கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம்.